இப்போதெல்லாம் விஜய் படத்துல பணியாற்றும் பெரிய மனுஷர்களுக்கு குறுக்கு வழி தெரிய ஆரம்பித்து விட்டது. அவரது படங்களில் ஒர்க் பண்ணுவதற்கு அழைப்பு வரும். அதுக்கப்புறம் சம்பள பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். அப்போது அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் சிறப்புகளோ சிறப்பு. எனக்கு என்ன சம்பளம் கொடுக்கலான்னு விஜய் சார்ட்ட கேளுங்க. சார் என்ன நினைக்கிறாரோ அது குறைச்சலா இருந்தாலும் சரி, கூடுதலா இருந்தாலும் சரி, நான் ஓகே என்று கூறிவிடுகிறார்கள். அட்லிக்கு யானை சம்பளம் கிடைத்ததும் அப்படிதான். எஸ். ஏ. சூர்யாவுக்கு ஒட்டக உயரத்தில் சம்பளம் கிடைச்சதும் அப்படிதான். மெர்சல் படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்துக் கொண்டிருக்கிறார் எஸ். ஏ. சூர்யா. நடித்தா ஹீரோ தான் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்த எஸ். ஏ. சூர்யாவுக்கு எந்த நேரத்துல ஜீசஸ் புத்தி சொன்னாரோ, இறைவி மாதிரி படங்களில் வருகிற அழுத்தமான வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ண கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் வந்ததுதான் மெர்சல் வாய்ப்பு. இந்த படத்தில் விஜயின் பலத்த ரெக்கமெண்டேஷன் காரணமாக கோடிக்கு மேல் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் எஸ். ஏ. சூர்யா. இந்த நன்றியை அவர் மறக்கவே முடியாது. ஏன்னா ஏ.ஆர். முருகதாஸின் ஸ்பைடர் படத்திலும் இவர் தானே வில்லன், அங்கும் இதே சம்பளமா. So sad.